பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி இந்த நாளில் கூட ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலிமா உங்களோடு கூட பேச போகிறாரு. அந்த வசனத்தை காண்பித்து கொடுக்குறேன். சங்கீதம் 85வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையான காரியத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படின்ட்டு. என்ன நன்மை அப்படின்னா, உன் வாழ்க்கையில் அற்புதத்தை, அதிசயத்தை நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கப்பா. இந்த காரியம் என் லைஃப்பில் நடந்தால் நல்லா இருக்குமே, நான் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கேன், விசுவாசமாக ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில் மனப்பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், பொருளாதாரத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில் நிறைய போராட்டம், ஏகப்பட்ட சூழ்நிலை, ஏகப்பட்ட பாடுகளில் மாட்டிகிட்டே இருக்கேன். இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சா அருமையாக இருக்கும்ப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, உங்கள் வாழ்க்கையில் நான் நன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க, நான் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறேன்னு சொல்கிறேங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் மீனை கேட்குறீங்க, நீங்கள் மீனை கேட்டால் நான் பாம்பு தருவேனா அப்படின்ட்டு. நீங்கள் நல்லது கேட்டால் நான் உங்களுக்கு ஏன் கெட்டது தரப்போகிறேன். அப்புறம் ஏன்ப்பா எனக்கு கெட்டது நடக்குது, என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது? நான் விசுவாசமாக ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப பாரப்பட்டு ப்ரேயர் பண்ணுறேன், எனக்கு இந்த கடன்லேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தேன், அந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த வாழ்க்கையிலேருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும்னு பார்க்குறேன், இதுலேயும் விடுதலை ஆக முடியல. என் வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தில் நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன், இதுலேயும் முன்னேற முடியல. என் குடும்ப சூழ்நிலைகள் இப்படியே இருக்குது, வீடு கட்டவும் முடியல, வேலையும் கிடைக்கல, ஏன் இப்படியே இருக்குது? நான் நன்மையை தானே எதிர்பார்க்குறேன், ஆண்டவர் எனக்கு தீமையை செஞ்சுட்டே இருக்காரு, ஏன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆண்டவர் செய்யலைங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ பொறுமையாக காத்துன்னு இருக்கியா, நீ பொறுமையாக இருக்கியா, நீ தினமும் அவசரப்படுற. ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்க போகுது, நான் குழந்தை உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும், நீ ஆசீர்வாதமாக வாழுவ, நீ நல்லா இருப்பேன்னு ஆண்டவர் பிளஸ் பண்ணி வாக்குத்தத்தத்தை கொடுத்தா கூட அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆபிரகாம் தயாராக இருந்தார். ஆனால் அவசரப்பட்டார். அதனால தான் இஸ்மவேல் வந்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப அவசரப்படுறோம். அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், என் சூழ்நிலைகள் மாறணும், ஆண்டவர் எப்போ செய்வார்ன்ட்டு செய்வார். நன்மையானதை தருவேன்னு சொன்னார்னா, நன்மையானது தர வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அவசரப்பட்டால் நமக்கு தரது எல்லாமே நன்மை கிடையாது. பிசாசும் சில பிரச்சனைகளை, சில காரியங்களை கொடுத்து நம்மளை வழி விலகி கொண்டு போயிடுவான் ஏசப்பா விட்டு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ண தெரியுமா, அந்த வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை இல்லை, அந்த வாழ்க்கையை நீ விட்டுரு, அது வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கி உணர்த்துறாருங்க. நீங்கள் தொழிலை தொடங்குறீங்க, அந்த தொழில் நல்லா வருமானு யோசிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துதல் உங்களுக்கு கொடுப்பார். நன்மையை நீங்கள் பார்க்கணுன்னா பொறுமையாக ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, பைபிள் படிக்கிறீங்களா, ஏசப்பாவோடு உறவாடுறீங்களா, அப்போ ஏசப்பாவோடு வாழ்கிற பிள்ளைகளை ஏசப்பா விட்டுருவாரா? அவருடைய சீடர்களோட ஆண்டவர் இருந்தார், நேரத்தை செலவழிச்சார். அவரே சொல்கிறாரு, நான் செய்கிற அற்புதத்தை காட்டிலும் நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு. ஏசப்பா கூட இருந்தவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த நீங்கள் அற்புதத்தை பார்க்குறீங்கப்பா, இதெல்லாம் ஒரு அற்புதமே இல்லை, நீங்கள் செய்ய போகிற அற்புதத்தை உலகமே பார்க்க போகுது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கி சில பிரச்சனைகள் இருக்குது, சில பாடுகள் இருக்குது, உங்கள் வாழ்க்கை முன்னேறாது, உங்கள் சூழ்நிலை இப்படி தான் இருக்கும், உங்கள் குடும்பம் இப்படி தான் இருக்கும், நீலாம் நல்லா இருக்க மாட்டேன், நீலாம் வாழ மாட்டேன், நீ ஏசப்பாவை தேடுறது வேஸ்ட்டுன்னு கூட நிறைய உங்களை அவமானப்படுத்தலாம். ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை இன்றைக்கி மேன்மைப்படுத்த போகிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, நீங்கள் நன்மையை பார்க்க போகிறீங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னா அதற்காக நான் என்ன பண்ணுவேன், பொறுமையாக காத்திருந்து விசுவாசமாக ஜெபிக்கிற பிள்ளையாக மாற போகிறேன், ஜெபத்தில் உறுதியாக இருக்க போகிறேன், தினமும் பைபிள் படிக்க போகிறேன், தினமும் ப்ரேயர் பண்ண போகிறேன், ஏசப்பா பற்றி என்னால் முடிஞ்சளவுக்கு 4 பேருக்கு நான் சொல்ல போகிறேன், அவருக்காக இந்த உலகத்தில் உண்மையாக வாழ போகிறேன். அப்படி உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்களேன், உங்கள் சூழ்நிலைகளை தேவன் மாற்ற வல்லவருங்க, எல்லாவற்றையும் இன்றைக்கே மாற்றுவார். நான் ஜெபிக்கிட்டுங்களா உங்களுக்காக? அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவரே அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன சூழ்நிலைகள் இருக்குன்ட்டு மனுஷனுக்கு தெரியாது, மனுஷன் முகத்தை தானே பார்க்குறான். ஆனால் என் தேவன் நீங்கள் இருதயத்தை ஆராய்ந்திருக்கிற தேவனப்பா. இன்றைக்கு இவங்க சூழ்நிலைகளை மாற்றி ஒரு விடுதலையை கொடுங்க, ஒரு அற்புதத்தை கொடுங்க, எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலை இவங்க பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் விசேஷமாக ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே குழந்தையை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அநேகருக்கு திருமண நாள், பிறந்தநாள் இருக்கும், அதே போல் ஆண்டவரே நிறைய படிப்பில் முன்னேற முடியாத தடைகள் இருக்கும், நிறைய பண தேவைகள் இருக்கும், எல்லாவற்றையும் மாற்றி ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை இவங்க வாழ்க்கையில் நீங்கள் காண செய்யுங்க. சாட்சியின் பாதையில் இவங்களை நிறுத்துங்க ஏசப்பா. இன்றைக்கு அது நடக்கப் போகிறதுக்கு அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன்.